வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 22ஆம் தேதி குரோதி வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி தேய்பிறை, அஷ்டமி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு நாளைக்கு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தேய்பிறை அஷ்டமி. கால பைரவர் வழிபாடு செய்யும் நாள். கால பைரவரை வழிபட்டால் கண் திருஷ்டி விலகும். கால பைரவர் அருள் கிடைத்தால் தீய சக்திகள் நம் அருகில் வராது. நமக்கோ நமது குடும்பத்திற்கோ யாராலும் எந்த தீமையும் செய்ய முடியாது. தீய சக்திகளிடமிருந்து நம்மளை பாதுகாப்பது காலபைரவர். காசிக்கே அவர் தான் காவல் தெய்வம். காசியில் தான் காலபைரவருக்கு தனி கோவில் இருக்கிறது. வாரணாசி காலபைரவர் சன்னதியில் தான் ஆதிசங்கரர் காலபைரவாஷ்டகம் அப்படிங்கிற பாட்டை பாடினார். அஷ்டகம்னா 8 கன்னி கொண்டது. 2 வரி சேர்ந்து ஒரு கன்னிம்பாங்க. அந்த மாதிரி 8 வந்தால் அது அஷ்டகம்னு பேர். காலபைரவ அஷ்டகம். இன்றைய தினம் காலபைரவர் வழிபாடு செய்யும் நாள். தமிழ் தேதி 8, இன்னைக்கு அஷ்டமி, சனிக்கிழமை. காலபைரவர் வழிபாடு செய்யும் நாள். அஷ்டமி நவமியில் ஒன்றுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும், வித்தியாசம் புரியணும் உங்களுக்கு. புதுசாக ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு, துவங்குவதற்கு அஷ்டமி நவமி வேணாம். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணம் போனோம்னா அஷ்டமி நவமியை தவிர்க்க வேண்டும். மற்றபடி ஏற்கனவே ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டோம், பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி நடந்துகிட்ருக்கு, நம்ம தொழில் நடக்குது, ஆஃபீஸ் நடக்குது, கடை நடக்குது, வியாபாரம் நடந்துகிட்ருக்குன்னா அதை போய் அஷ்டமி நவமி அன்றைக்கி லீவாக விட முடியும்? அப்படி சொல்லவே இல்லை யாரும். அஷ்டமி நவமி அன்றைக்கி உங்களுடைய கடமையை செய்யுங்கள், தொழிலை செய்யுங்கள். செய்து கொண்டிருக்கும் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு, அஷ்டமி அன்றைக்கும் கட்டலாம், நவமி அன்றைக்கும் கட்டலாம். ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பிக்கும் பொழுது தான் அஷ்டமி நவமி பார்க்கணும். ஏற்கனவே ஆரம்பித்து செய்துன்றிருக்கிற விஷயங்களை எல்லாம் அஷ்டமி நவமிக்காக எந்த தடையும் இல்லை. அதை நிறுத்த வேண்டாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது. மெயினாக அந்த காலத்தில் அஷ்டமி நவமி பிரயாணத்துக்காக பார்ப்பாங்க. ஏன்னா பழைய காலத்தில் பிரயாணங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்கி ஃபேக்டர். ஏன்னா இப்போ மாதிரியெல்லாம் ட்ரெயின் ஃபெசிலிட்டி, ஃப்ளைட்டு, காரு அதெல்லாம் கிடையாது அப்போல்லாம். இப்போ நல்லா ஹைவேயில் ரோடெல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து ஏறி உட்காந்து ஒரு அழுத்தினா 4.5 hours கரெக்டாக ட்ரிச்சி அஜந்தாவில் லஞ்சுக்கு வந்துடுறோம். அவ்வளோ ஈஸியாக வர்றது. இன்றைக்கி பிரயாணங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே அல்ல. பழைய காலத்தில் மாடு வண்டி எடுத்துக்கிட்டு போவாங்க வெளியூருக்கெல்லாம். போய் சேர்ந்தால் தான் நிச்சயம். ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது. இடையில் ஏதாவது ஆச்சுன்னா ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி அனுப்புறது கூட, தகவல் சொல்லக்கூட எதுவும் வழி கிடையாது. அந்த மாதிரி நாட்களில் அஷ்டமி நவமியில் பிரயாணம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதை இப்போவும் பிரயாணத்துக்கு நம்ம அதை பார்க்கணும். மற்றபடி அஷ்டமி நவமியில் எல்லா வேலைகளையும் செய்யலாம். தொடர்ந்து செய்வதாக இருந்தால் ஏற்கனவே ஆரம்பித்து கண்டினியூ பண்ணக்கூடிய வேலைகளை செய்யலாம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. காலை 10:30 முதல் 12 மணி வரை. 10:30 to 12. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 11ஆம் இடத்திலே 11 குடையவனோடு புதன் இணைந்திருப்பதால் யோகம். புதன் 11 இருந்தால் மேஷத்திற்கு நன்மை செய்யும், அல்லது 8 இருந்தால் நன்மை செய்யும். வேறு எங்கே இருந்தாலும் நன்மை செய்யாது. 10 சுமார் பரவாயில்ல, நன்மை செய்யும். வேறு எங்கே இருந்தாலும் நன்மை செய்யாது. 10 சுமார் பரவாயில்ல, 8 நல்லது பண்ணும், 11 பண்ணும். ஏனென்றால் 3, 6 ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி அவன் 12ஆம் இடத்திலே மறைந்து நீச்சமடைந்தால் நன்மை, அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தால் நன்மை. ஏனென்றால் 11ஆம் இடத்தில் இருக்கும் எந்த கிரகமும் தீமை செய்யாது என்பது ஜோதிட விதி. எனவே இன்றைய நாள் மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்திலே குருவும் 2 குடைய சுக்கிரன் 12ஆம் இடத்திலுமாக குரு சுக்கிர பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது என்பதால்
நன்மைகள் சற்று அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நடக்கும். அதிக அளவிலே மேஷ ராசிக்கு நன்மைகள் நடைபெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள், ஓஹோன்னு இருக்குது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். நல்ல செய்திகள் வந்து சேரும். மனம் அமைதியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 10ஆம் இடத்திலே 10 குடைவன் ஆட்சி, 2, 5 குடைய புதனும் 10ஆம் இடத்திற்கு சென்றிருப்பதால் 5 குடைவன் 10 குடைவன் ஒன்றாக இணைந்ததால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றால் தான் பதவிகள் கிடைக்கும். அது இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போய் 5ஆம் இடமான பதவி ஸ்தானாதிபதி இணைந்திருப்பதால் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். களத்திர காரகனாகிய சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்கள், அந்த களத்திர காரகன் இப்பொழுது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே உச்சமடைந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனா யோகமும் பெற்றிருக்கிறது. எனவே இன்னமும் திருமணமாகாத ரிஷபராசினர் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இன்னும் 15 நாட்களுக்குள் திருமண தேதி முடிவு செய்யப்படும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். பதவி ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பதவி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், அதற்கு அதிபதியான சுக்கிரன் 10இல் உச்சம். எனவே பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே வழங்குவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ப்ரமோஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துறாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வருத்தப்படுறாங்க. ஊராக போடுவான் ட்ரான்ஸ்ஃபரு, நான் போகமாட்டேன்னு சொல்லி ப்ரமோஷன் வேணான்னு எழுதி கொடுத்துறாங்க சில பேர். அப்புறமா அவசரப்பட்டுட்டோமா, இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே நார்த்தில் எங்கேயாவது போடுவான், போயிட்டு வந்தால் என்ன சப்பாத்தி சாப்பிட்டு வரப்போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே தானே வருவோம். இங்கே வந்து பெரிய போஸ்ட்டில் வந்திருக்கலாமே, ஏஜிஎம்மு டிஜிஎம்மு எங்கெல்லாமோ போயிருக்கலாமே. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் இப்படி ஒரு பிரான்ச் மேனேஜர் லெவல்லையே இருந்துகிட்ருக்கோமே. எவ்வளோ நாளைக்கு தான் பிஎம்மாக இருக்கிறது? அட்லீஸ்ட் இசட்எம்மாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னெல்லாம் பின்னால் வருத்தப்படுவான். நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இன் பேங்கிங் செக்டார், லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் லைக் தட். இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் அப்போது ட்ரான்ஸ்ஃபருக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா நான் ரிட்டையர் ஆகும்போது பெரிய போஸ்ட்டில் ரிட்டையர் இருப்பேன்ப்பா அப்படின்னு இப்போ உட்காந்து பார்க்கில் வாக்கிங் போகும்போது பேசிகிட்ருக்கான். அப்போ விட்டுட்டாங்க. அதனால் அந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் விடாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் வெளியில் போய் இருந்துட்டு வரப்போகிறோம். அதில் என்ன வந்து இந்தியாவுக்குள்ளே தானே போடுறோம். உங்களை ஃபாரினுக்கு போவேன் ஆனால் நார்த் இந்தியா போக மாட்டேம்மா சில பேர். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து அளவலாவி கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இன்றைய தினம் கிடைக்கும். உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான கிரக அமைப்பு உங்களது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தும். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. மிகப்பெரிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். 5 குடைவன் 10 குடைவன் ஆகிய இரண்டும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 5, 10 குடைவர்கள் பரிவர்த்தனை காரணமாக பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். புத்திரஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பிள்ளைகள் பிறப்பார்கள். குழந்தை பிறக்கும் வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் பிலோ 45னா இப்போ குழந்தை பிறந்துடும். பிலோ 50 கூட பிறக்கும். மேலுக்கு அப் டு 50 வரைக்கும் பிறக்கும். ஃபீமேலுக்கு அப் டு 42, 43, சம்டைம்ஸ் 44 கூட பிறக்கும். இஃப் யூ ஆர் அ மேல் அண்ட் இஃப் யூ ஆர் பிலோ 50 இப்போ ஒரு குழந்தை பிறக்கும். இஃப் யூ ஆர் அ ஃபீமேல் அண்ட் பிலோ 43 உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு அப்படி தான், பெரிய குழந்தை வந்து 10th படிச்சுட்டு இருக்கிறத 2ஆவது குழந்தை பிறக்கும். இவ்வளோ கேப்பு, 15 வயசு கேப்பில். அதில் என்ன ஒரு சௌரியம்னா, அந்த பெரிய பையன் சின்ன பையனை பார்த்துட்டுருவான். அவனுக்கு அந்த வயசில் தனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்திருக்கு, இல்லை தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குன்னா அது ஒரே சந்தோஷம்.
அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, அதை பத்திரமா காவல் காக்கிறது, தூளியில் போட்டு ஆட்டுறது, ஃபீடிங் பாட்டில் பத்திரமா எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் அந்த பெரிய குழந்தை பார்த்துக்கும். அதனால் கேப் இருந்தால் பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பிறக்கட்டும். இப்போது குழந்தை பிறந்தா நல்லது. இப்போது சிம்மத்துக்கு இப்போ குழந்தை பிறந்தா அது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைக்கி நிறைய பணம் வரும், பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். எப்போ வர வேண்டிய பணம்லாம் இப்போ கைக்கு வந்து சேரும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து ராசியை பார்ப்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இப்பொழுது வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். துலா ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். இன்றைய நாள் நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். 5 குடைவனும் 9 குடைவனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5th லார்ட் அண்ட் 9th லார்ட் 5th ஹவுஸில் ஒன்றா கம்பைன் ஆயிடுச்சு. 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5th ஹவுஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆனால் இப்போ பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும். பதவியும் பூர்வ புண்ணியானாம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கனால பதவி கிடைக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். அலுவலகத்திலே பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். திங்கக்கிழமை போய் நீங்கள் உட்காரும்போது உங்கள் சீட்டு, கேபின் எல்லாமே வேறவா இருக்கும். மாறப்போகுது. இப்போ மாறிடுச்சு. ஜாபில் நல்ல சேஞ்சஸ் எல்லாம் வரும். இப்போது ப்ரமோஷன் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன், 5இல் சுக்கிரன் உச்சம், 7இல் குரு, 4-11 குடையவர்கள் 4ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. நல்ல கிரக அமைப்பு, நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். நீங்கள் உள்ளூர் சந்தை நம்பியிருந்தால் இப்பொழுது நாடு முழுவதும் உங்களுடைய பொருட்களுக்கு டிமாண்ட் ஏற்படும். அந்த டிமாண்டுக்கு ஏற்ப சப்ளை இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த செயின் கரெக்டாக போகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின். உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும். சந்தைப்படுத்துவதிலே உள்ள தாமதங்கள் விலகும். சரியான விதத்திலே யூ வில் மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட்ஸ். சந்தைப்படுத்துவீர்கள் உங்களது பொருட்களை. எனவே வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான சந்தர்ப்பம் அருகிலே வரும். ஓரிரு நாட்களிலே பதில் சொல்கிறோம் என்று சொல்லிவிடுவீர்கள். இப்பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல செய்திகளெல்லாம் வரப்போகின்றன. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. நீண்ட காலமாக தாமதமாகி கொண்டிருந்த சில விஷயங்கள், முன்பு நடக்காத நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குடும்பத்தில் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது, குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே இது ஒரு பொருளாதார வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், சுய தொழில் போன்ற எதுவாக இருந்தாலும் அதிலே நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 10 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம். 10 குடையவன் உச்சம், அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நல்ல நாள். 5 குடையவன் ராசியிலேயே இருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 9 குடையவன் வலுவாக உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். பாக்யாதிபதி உச்சம்.
5 குடைவன் ராசியில் 9 குடைவன் உச்சம், 5, 9 ராசி அதிபதி ஆகிய 3 கிரகங்களும் நல்லா இருக்கு. 3 திரிகோணாதிபதியுமே நல்லா இருக்கு. ராசி அதிபதி ராசியில் ஆட்சி, 5 குடைவன் ராசியிலே ராசி அதிபதியோடு சேர்க்கை, 9 குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்திலே உச்சம். எனவே நன்மை செய்யும் 3 திரிகோணாதிபதிகளுமே வலுவாக இருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அஷ்டமி நவமிலாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் மாட்டில் எதனா வேணால் பண்ணுங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. மீன ராசிக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சந்திரனும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மிதுனத்தில் செவ்வாய், தனுசில் சந்திரன். எனவே சந்திரனும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொள்வது ஒரு யோகம். அதுக்கு பெயர் சந்திரமங்கள யோகம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சந்திரமங்கள யோகம், பார்த்து கொண்டாலும் சந்திரமங்கள யோகம். அது ரெண்டுமே மீனராசிக்கு திரிகோணாதிபதிகள். 5 குடைவன் சந்திரன், 9 குடைவன் செவ்வாய். அதனால் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். 5, 9 ட்ரையாங்குலர் பிளேசஸ். 5, 9 குடைவர்கள் எதிரெதிரே கேந்திரங்களில் அமர்ந்து பார்த்து கொள்கின்றன. 10இல் சந்திரன், 4இல் செவ்வாய். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட இன்றைக்கி ஒன்று வாங்குவீங்க. ஏதோ ஒரு இடத்த பார்த்தோன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வேணும்பீங்க. உடனே அதை ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம், அற்புதமான யோகம், ரொம்ப நல்லா இருக்குது. மீன ராசிக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது டைம். நீங்கள் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அதை செய்ய மற்றவர்கள் தயாராக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன், சென்னை 61.